Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து ரோஸ்மெரி வாட்டர், இது ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய ஹைப்பில் பீக்கில் போயிட்டுருக்கு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் நானும் இதை பை பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் சிலிக்கான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். எவ்வளோ வாங்கினேன், எப்படி வாங்கினேங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அண்டு இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பம்பில் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் ஹூக் வச்சு. ஸோ நல்லாவே ஸ்ப்ரே வருது. அண்ட் இந்த வாட்டர் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சமாச்சும் கலர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி கிடையாது, கம்ப்ளீட்டாக க்ளீன் வாட்டராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்ட்ராக்டாக இல்லாமல் இந்த ஆவி மூலியமாக எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாம் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் பாட்டிலும் தீர்ற வரைக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒரே யூஸில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணி முடித்து ஹேர் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நான் நைட் தலை பின்னல் போட்டிருந்தேன். ஆயில் எதுவுமே வைக்க கிடையாது, கண்டிஷ்னர், சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல. ப்ளைனான எம்டியான ரா ஹேரில் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தலை பின்னல் போட்டிருந்ததுனால முடியை டீடாங்கிள் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா முடி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் தலை பின்னிருந்தீங்கன்னா முடியை நல்லா விரித்து விட்டுட்டு ஒரு தடவை உதறிக்கோங்க. ஏன்னா இந்த காற்றுல இருக்கிற தூசு, குப்பை இதெல்லாம் முடியில் ஒட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக வரக்கூடாது, 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வரணும்னு சொல்லிவிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டிருக்கேன். நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கோம் பண்ணல, அதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஸ்பீடாக கோம்பிங் பண்ணுற மாதிரி தெரியும். பட் ஆனால் அது ரியல் கிடையாது. ஸோ ரூட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக டீடாங்கிள் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பம்ப் வச்சு தான் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 பம்ப் பண்ணி நல்லா அந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிக்கியாக இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடையாது, நல்லா நார்மலாக தான் இருக்குது. பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மருந்து வாசனை மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, நான் ஏற்கனவே வீக்கேரில் ஹேர் க்ரோத் வைட்டலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போனா அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்கூல் டு காலேஜ் டைமில் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். அதில் இருக்கிற சேம் ஃப்ளேவர், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இதுலேயும் இருக்குது. அண்டு இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த தலைவலி தைலம் யூஸ் பண்ணும் இல்லையா, அதோட வாசையும் மிக்ஸ் ஆகி இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ நான் மெயினாக எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், திடீர்னு ரொம்ப அதிகமான டேண்ட்ரஃப் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தேன். டேண்ட்ரஃப் முக்கால்வாசி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை நான் பராமரிச்சுட்டு தான் இருக்கேன். சடனாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் மெடிக்கேட்டட் ஷாம்பு எடுத்திருந்தேன். அண்ட் இப்போது முக்கால்வாசி சரியானதுக்கப்புறமா நான் அதை கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டேன். மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது, ரொம்ப ஃப்ரிஸி ஆகுது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும் போல். அஃப்கோர்ஸ் மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது முடி ரொம்ப ட்ரை ஆகும். அது க்யூரபிள் அப்படிங்கிறதுனால
இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக தான் வந்து ஆக்ட் பண்ணும். சாஃப்டாக இருக்கிற மாதிரி எந்த டேண்ட்ரஃப் ஷாம்புவும் இருக்காது. முக்கியமாக நம்ம வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு நாமளே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு அளவு, ஒரு டைமிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுபடி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுனால முடியை வந்து ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஆக்டிவாக இருக்கும். நான் வந்து லிவ் ஆன் மாதிரி தான் விட போகிறேன். அதாவது நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி 1 டே ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அப்கமிங்கில் வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அப்டேட்ஸ் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ இது இமீடியட் ரிசல்ட் கிடையாது. நார்மலாக வந்து எனக்கு இவ்வளோ முடி கொட்டுங்கிறது தான் அளவு வந்து நான் காமிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பண்ணதுனால எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னோடய ஹேர் வந்து டெய்லி இந்த அளவுக்கு வந்து கொட்டும். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அளவு பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பின்னல் போடணும். ஸோ லைட்டாக ட்ரை ஆகிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து விட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து வெயிலில் அப்படியே வந்து முடியை காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக கோம் பண்ணி பின்னல் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ முடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டிக்கி ஃபீலும் இல்லை. அந்த ஃப்ரேக்ரன்ஸாக தான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு மருந்து ஹெர்பல் வாசனை மாதிரி தான் அடிக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது முடி வந்து வளவளன்னு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக தான் இருக்குது. ஈரமாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன யோசித்தேன்னா, தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இனிஷியலாகவே வந்து இந்த ஹேர் ஃபால் நடந்ததுனால திருப்பி ஹேர் க்ரோத் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டைப்பில் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த சேலஞ்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் பாட்டில் காலி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்பப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ்மெரி வாட்டரை பற்றி நான் சொல்லணும். அது என்னென்னா, ஏன் நீங்கள் பிராண்டடை தான் வாங்குவீங்களா? ரோஸ்மெரி லீவ்ஸ் வாங்கி வாட்டர் வந்து எடுத்து அதை வந்து யூஸ் பண்ண மாட்டிங்களா? அதில் ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்பீங்க. பட் ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுவேன்னு தானே சொல்லியிருக்கீங்க. இதுவும் ஒரு ப்ராடக்ட் தானே, வாங்கி ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி பைசா வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் தான் வந்து என்னோடய பாக்கெட் மணிலேருந்து எடுத்து நான் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கான பலனும் எனக்கு கிடைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ நிறைய பேர் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க உங்களோட கருத்து என்னன்றதையும் சொல்லுங்கள். அதுவும் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் வந்து எனக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் லைட்டாக மருந்து வாசனை மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை. ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். இப்போ நான் எப்பவும் போல் ஹேரை வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நான் ஹேருக்கெலாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.